வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் தான். அதாவது ஈத்தர்னுடைய ப்ரிப்பரேஷன். இது நீட் ஜேஇக்கு போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். இதுல டீஹைட்ரேஷன் ஆஃப் அன் ஆல்கஹால்ஸ். இப்போ ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணா ஈத்தர் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணும்போது ஆல்கீன் ஃபார்ம் ஆகும்னு படிச்சிருக்கோம், கரெக்டா? பட் இங்க ஈத்தர் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுதான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த மெத்தடில், சரியா? அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ரீசன் பின்னாடி சொல்கிறேன், சரியா? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால், அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால், லார்ஜ் amount of alcohols எடுத்துக்கணும், சரியா? அதே மாதிரி மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா என்ன இருக்கக்கூடாது? steric hindered free alcohols, probably primary alcohol எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா reaction suitable for preparing ethers, சரிங்களா? அப்ப secondary tertiary alcohol இருந்தா என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, suppose if you are using secondary and also tertiary alcohols அப்படின்னு வெச்சுக்கோங்களேன், that generally which is going to form alkene as a product, ஓகேவா? அப்ப ஆல்கீனை ஃபார்ம் பண்ண, அப்ப ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் உள்ள இருந்தாலே என்ன ஃபார்ம் பண்ணுது? ஆல்கீன் தான் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் அப்ப இங்க ஆல்கஹால் எப்படி ஈத்தர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா the temperature, அடுத்து temperature plays a role, important role. temperature important role இங்க ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்மெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கணும் ரியாக்ஷனுக்கு. ப்ராபபிலி steric hindered free alcohols, which means that steric hindrance இல்லாத alcohol தான் obviously primary alcohol தான். So primary alcohol எடுத்துக்கணும். Suppose if you are taking secondary and also suppose tertiary alcohols எடுத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆல்கீன் தான் ப்ராடக்டா கிடைக்கும் அப்படின்றாங்க. டெம்பரேச்சர் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ CH3 CH2OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் we are conducting the reaction at 413 Kelvin. இந்த டெம்பரேச்சர்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அதாவது the reaction will be conducted in presence of an acid, சரியா? ஒரு ஆசிட் பிரசன்ஸ்ல ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் தான் கிடைக்கும். வாட் இஸ் தட்? I'll be getting CH3 CH2, அதோட ஒரு O இருக்கும், then CH2 CH3, which means that symmetrical ethers கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன? சிம் ஈத்தர்ஸ், சிம்மெட்ரிக்கல் ஈத்தர்ஸ். ஆக்சிஜனுக்கு ரெண்டு சைட்லயும் சேம் குரூப் தான் இருக்கு அப்படின்னா சிம்மெட்ரிக்கல் ஈத்தர்ஸ்ன்றோம், சரியா? இதே ரியாக்ஷனை இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, instead of taking 413 Kelvin நான் என்ன பண்றேன்? டெம்பரேச்சரை 443 Kelvin கொடுத்துட்டு அதே ஆசிட் பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்ண அப்படின்னா I'll be getting a product like this, CH2 double bond CH2 with the elimination of water molecule. அவ்வளவுதான். வெரி சிம்பிள் தான், சரியா? அப்போ டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் த கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் ஆஃப் 413 Kelvin மெயின்டைன் பண்ணீங்கன்னா you'll get ether as a product. அதுவும் பிரைமரி ஆல்கஹால்ல மட்டும்தான், சரிங்களா? ஸோ இப்போ இதே பிரைமரி ஆல்கஹாலை 443 Kelvin கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? இன் பிரசன்ஸ் ஆஃப் an acid it forms alkene as a product. alkene ப்ராடக்டா கிடைக்கும், சரியா? ஸோ ஏன் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராடக்ட் சொல்லிட்டேன், சரியா? இப்போ இதில் பாருங்களேன் என்ன எடுத்துக்கிறோன்னா ஒரு CH3 CH2OH. இப்போ பார்க்கறது ரியாக்ஷனுடைய மெக்கானிசம். ஓகே, ரியாக்ஷன் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு ஆசிட் பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்ண போறீங்க, சரியா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மேல இருக்கிற லோன் பேர் என்ன பண்ணும்? இந்த லோன் பேர் இங்க கொடுத்து அந்த H+ இங்க தூக்கி பாரு. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. So I'll be getting CH3 CH2 அப்படியே எழுதிடலாம். இங்க OH கூட அப்படியே எழுதிடலாம். புரியுதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த H+ என்ன பண்ணுது? இங்க ஆட் ஆயிடுச்சு, சரியா? அப்ப இங்க ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்சிஜன் லோன் பேர் கொடுத்திருக்காரு, அப்ப அவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ்.
இப்போ ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் ஜெனரலாவே ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ அவர் மேல பாசிட்டிவ் இருந்தா it become very highly electronegative. அப்ப என்ன பண்ணும்? trying to pull out electron from carbon. கார்பன்ல இருந்து எலக்ட்ரானை இழுத்துப்பார். அப்படி இழுத்தாருன்னா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுவார் பாருங்க? வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆயிடுவாரு. ரிமைனிங் என்ன கிடைக்கும்? CH3 CH2 பிளஸ் ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுது. புரியுதா? ரைட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப 2 மாலிக்யூல் ஆல்கஹால் எடுத்தாதான் இந்த பக்கம் 2 கிடைக்கும். கிளியரா? அப்ப ரெண்டாவது மாலிக்யூல் இருக்கு பாத்தீங்களா? ரெண்டாவது மாலிக்யூல் யாரு? ஆல்கஹால். இவரோட ரியாக்ட் பண்றோம். அப்ப இங்க இருக்கும் லோன் பேர் என்ன பண்ணும்? இங்க போய் அட்டாக் பண்ணி என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் பாருங்க? CH3 CHO மேல H எலக்ட்ரானை கொடுத்ததுனால ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் along with that என்ன கிடைக்கும்? அந்த CH2 குரூப் CH3 குரூப். கிளியரா? ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப at the final reactionல இந்த H plus eliminate ஆயிட்டு இந்த எலக்ட்ரான் இங்க கொடுத்துரும். அப்ப நியூட்ரல் ஆயிடும். So what I'll get? I'll be getting what is that? CH3 CH2O along with it என்ன கிடைக்கும்? CH2 CH3. இப்படிதான் என்ன கிடைக்குது? symmetrical ethers கிடைக்குது. then இது reaction mechanism very very important. ஓகேயா? அப்ப நான் primary alcohol acid presenceல 413 kelvin temperatureல maintain பண்ண அப்படினா what I will get? I'll be getting ether as a product, symmetrical ether as a product. இப்படிதான் கிடைக்கும். சரிங்களா? suppose நான் temperature raise பண்ணிட்டேன். suppose நான் temperature raise பண்ணிட்டேன் அப்படினா ether என்ன ஆயிடும்? திருப்பி dehydrate ஆகி என்ன ஆயிடும்? it forms alkene convert ஆயிடும். எப்படின்னு பார்க்கலாம். இது புரியுது இல்லையா? note it down, then we'll move on to next. பாத்தீங்களா? ரைட். அடுத்து மூவ் பண்ணலாமா? ரைட். கவனிங்க. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஈத்தர் சிந்தேஸ் பார்த்துட்டோம். சரியா? இப்ப ஆல்கீன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அங்க வந்து ஒரே மாலிகுல் தான். சரியா? ஒரு மாலிகுல் CH3 CH2OH எடுத்துப்பீங்க. இப்படி கூட எழுதிக்கலாம். நான் இங்க CH3 CH2OH ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன். ஹீட் பண்ணா எனக்கு ஆல்கீன் கிடைக்குது. எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் மெக்கானிசம் சேம் தான். ஓகேயா? இது வரைக்கும் மெக்கானிசம் சேம் தான். அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. CH3 CH2 plus ன்னு கிடைக்கும் with the loss of water molecule வந்துருச்சு. சரியா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிட்டு இந்த எலக்ட்ரானை இங்க கொடுத்துரும். அப்ப இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானையும் இந்த CH2 எடுத்துக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? CH2 மைனஸ் அங்க பிளஸ். அப்ப டபுள் பாண்ட் ஆயிட்டு CH2 ஃபார்ம் பண்ணும் along with the H+. அப்ப ஆல்கீனோ ஃபார்ம் ஆயிடும். எப்போ? when I'm using the temperature of 443 Kelvin அப்படினா. புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? note it down. so இது என்னது? ரியாக்ஷன். சப்போஸ் நான் செகண்டரி ஆல்கஹால் எடுத்தா டெர்ஷியரி ஆல்கஹால் எடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். சரியா? சப்போஸ் நான் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன் அப்படினா அப்ப என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கறது let's see. ஓகே? பார்க்கலாமா? ரைட். சோ ரப் பண்ணிடவா? ரைட். பாருங்க. So secondary alcohol or tertiary alcohol எடுத்தா என்ன ஆகும்? See, look at here. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்? ஒரு secondary alcohol எடுத்திருக்கேன். அதாவது CH3 CHOH இங்க ஒரு CH3 எடுத்திருக்கேன். சரியா? இத வந்து என்ன பண்றேன் அப்படினா 413 Kelvin டெம்பரேச்சர்ல தான் போடுறேன். ஆசிட் பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்றேன். சரிங்களா? ஆசிட் பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா வெரி சிம்பிள். எப்படின்னா 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். மிக்சர் ஆஃப் ப்ராடக்டா தான் கிடைக்கும். ஆல்கீனும் கிடைக்கும், ஈத்தர்ஸும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஆல்கீனும் கிடைக்கும், ஈத்தரும் கிடைக்கும். சோ லெட்ஸ் செக். ஆல்கீன் வேணும். இப்போ ஈத்தர் வேணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹைட்ரஜன் தூக்கிட்டு 2 மாலிக்யூல் ஆட் பண்ணால் போதும். அப்போ 413 கெல்வின்ல மெயின்டைன் பண்ணால் CH3 CHO இங்கே CH3 அதே குரூப்பை இங்கே அட்டாச் பண்ணுறோம். CH இங்கே வந்து CH3 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்படி ஒரு ஈத்தர் கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி என்ன ஆல்கீன் கிடைக்கும் பாருங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH2 அவ்வளவுதான். அதாவது CH3 CHOH இங்க CH3 ன்னு எடுத்திருக்கேன். டெம்பரேச்சரை கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? ஸ்டெரிக் ஹிண்டர்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? இட் ஃபார்ம்ஸ் ஆல்கீன் தான் மேஜரா கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதாவது ஆல்பா கார்பன்ல இருந்து OHம் எனி ஆஃப் தி பீட்டா கார்பன் பீட்டா 1 ஆர் பீட்டா 2 சரியா? ஏதோ ஒரு பீட்டா கார்பன் வந்து ஹைட்ரஜன் வெளியே போயிடும். அப்ப நான் பீட்டா 1ல இருந்து வெளியே போற மாதிரி வச்சிட்டா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது?
CH3 CH double bond CH2, that's it. ஓகே, அப்ப மேஜர் வந்து யாரு? ஆல்கீன் தான் ஃபார்ம் ஆகுறாரு இங்க. அப்ப மைனர் ப்ராடக்ட் யாரு? இவர் தான் மைனர் ப்ராடக்ட். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ஓகே, எப்போ? when I am taking secondary alcohol எடுக்கும்போது, secondary alcohol எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன்? 413 Kelvin temperature மெயின்டைன் பண்ணா கூட I will be getting alkene and also ether as a mixture of product. அதுல alkene தான் மேஜர் ஆகும், ஈத்தர் வந்து மைனர் ஆகும் கிடைக்கும். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சப்போஸ் இதே இடத்துல நான் டெர்ஷியரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் சார், என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். சப்போஸ் ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் CH3 COH CH3 again ஒரு CH3. Here also the temperature will be maintained in the range of 413 as it presents as usual. அப்படியே பண்றோம், அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. so CH3 C double bond CH2 CH3 அப்படின்னு அல்கீன் மட்டுமே இருக்கக்கூடிய மேஜர் ப்ராடக்ட். அல்கீன் மட்டுமே, அல்கீன் ஒன்லி வில் கெட் இட் எப்போ? டெர்ஷியரி ஆல்கஹால் எடுத்தா. புரியுதுங்களா? அப்போ பிரைமரி ஆல்கஹால் எடுத்தா எனக்கு ஈத்தர்ஸ் கிடைக்கும் 413 Kelvin டெம்பரேச்சர் இன் பிரசன்ஸ் ஆஃப் an acid. சரியா? செகண்டரி ஆல்கஹால் எடுத்தா I will be getting major product as alkene, minor product as ether. ஓகேயா? அதுவே டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் எடுத்தா, டெர்ஷியரி ஆல்கஹால் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே என்ன கிடைக்குது? ஆல்கீன் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்றோம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஏன் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது பை திஸ் மெத்தட் அப்படின்னு செக் பண்ணலாம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து மூவ் பண்ணலாம். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? மூவ் பண்ணலாமா? சி பாருங்க, why what is that unsymmetrical ethers cannot be prepared by this method. Why unsymmetrical ethers cannot be prepared by this method? Okay, why unsymmetrical ethers are not prepared by this method அப்படினா என்ன ரீசன் எழுதணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும், அதுதான் பெரிய டிராபேக் ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு CH3 OH அப்படின்னு ஒரு ஆல்கோஹால் எடுத்துக்கிறேன். சரியா? சப்போஸ் இதே மாதிரி இன்னொரு ஆல்கோஹால் எடுத்துக்கிறேன் C2H5OH அப்படின்னு ஒரு ஆல்கோஹால் எடுத்துக்கிறேன். நம்ம சிமெட்ரிக்கல் வேணும்னா ரெண்டு ஆல்கோஹால் சேமா எடுத்துப்போம். சரிங்களா? நான் டெம்பரேச்சர் அதே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறேன், 413 மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு என்ன பிரைமரி ஆல்கோஹால் தானே, அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எனக்கு ஈத்தர் தான் கிடைக்க போகுது. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈத்தர்ஸ் கிடைக்கும். பாருங்களேன், CH3OCH3 அப்போ CH3OCH3ன்னு ஒரு ஈத்தர் கிடைக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா C2H5 இல்லையா, இதை மட்டுமே வச்சு ஒரு ஈத்தர் கிடைக்கலாம். அதாவது C2H5OC2H5 நம்ம மெக்கானிசத்தில் பார்த்தோம் இல்லையா, அது ரெண்டாவது மாலிகுல் யார் அட்டாக் பண்றாங்கிறத பொறுத்து தான் அந்த ப்ராடக்ட் மாறும். சரியா? மூணாவது எப்படி கிடைக்கலாம்? CH3OC2H5 கிடைக்கலாமே. அப்போ இந்த மாதிரி மூணு பாசிபிலிட்டி மிக்சர் ஆஃப் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேயா? மிக்சர்ஸா கிடைக்கும். அதனால தான் என்ன பண்றாங்க, அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸை, அன்சிமெட்ரிக்கல் ஆல்கஹால்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ். புரியுதா? அப்போ ஏன்னா மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் தான் கிடைக்குமே தவிர ஈல்டு ப்ராப்பரா இருக்காது. புரியுதா? தட் இஸ் த மெயின் டிராபேக் why unsymmetrical ethers are not prepared, are not preferred. Actually preparedங்கிறத விட not preferred, prefer பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். சரியா? we can prepare it but prefer பண்ண மாட்டாங்க. ஓகே, that is the thing. புரியுது இல்லையா? I think so. இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching.